மக்களே டிவிகே உடைய எம்எல்ஏ தான் கனிமொழி சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு பெண் ஒருத்தவங்க. அவங்கள சம்மந்தப்பட்டு இப்ப ரீசென்ட்டா சில சர்ச்சை மிகுந்த கருத்துக்கள் வந்து சோசியல் மீடியால வந்து போய்க்கிட்டு இருக்கு. நியூஸ் சேனல்ல வந்து போய்க்கிட்டு இருக்கு. அவ என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாரி இவங்க ஒரு பெரிய சோஃபால உட்கார்ந்துகிட்டு, அரசு அதிகாரிகள் எல்லாரையும் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சுட்டு இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மனசுல வந்து மிகப்பெரிய ஒரு மகாராணி அப்படின்னு நினைப்போம். அப்படின்ட்டு பல பதிவுகள், பல கண்டனங்கள். அதுக்கு இவங்க வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. என்னென்ன நடந்திருக்குன்றத இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட ரொம்ப ஷார்ட்டா வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். வணக்கம் மக்களே! இது உங்க கோகுல் டெக். நான் உங்க கோகுல். இது போன்ற வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி மிகப்பெரிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில வந்து கிட்டத்தட்ட 42,140 ஓட்டு வித்தியாசத்துல கனிமொழி சந்தோஷ் அப்படின்ற ஒரு டிவிகே எம்எல்ஏ வந்து ரீசென்ட்டா வின் பண்ணியிருந்தாங்க நடந்த சட்டமன்ற தேர்தல்ல. ஸோ அவங்க எப்பேர்பட்ட ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி 3 முறை அதிமுக தான் அந்த தொகுதிகள்ல வந்து ஜெயிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையே முறியடிச்சு இந்த தடவ அவங்க வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அப்பேற்பட்டவங்க ரீசென்ட்டா அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல வந்து சில போஸ்ட் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த பதிவுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாரி பொது சுகாதாரத்துறைய கூப்ட்டு ஸோ அந்த தொகுதியில இருக்கக்கூடிய சுகாதார பணிகள் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? தூய்மை பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? கழிவுகளை வந்து எல்லாத்தையும் நீக்கிட்டாங்களா? அதுக்கப்புறம் நோய் தடுப்பு பணிகள் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு பல விஷயங்கள வந்து அவங்க வந்து போஸ்ட்ல எழுதி சில ஃபோட்டோஸ வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்ட்ல. ஸோ இதை வைத்து ஒரு சிலர் வந்து இப்போ பல சர்ச்சை மிகுந்த கருத்துக்களையும், கண்டனங்களையும், எதிர்ப்புகளையும் பதிவு பண்ணிட்டு வராங்க. ஸோ அவ என்னன்ட்டு பார்க்கும்போது, அதாவது பொது சுகாதாரத்துறை அரசு அதிகாரிகளை இவங்க ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி பேசணும்? இவங்க அரசு அலுவலகத்துல தானே போயிட்டு இவங்க பேசணும் இந்த எம்எல்ஏ. எப்படி அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு பேசலாம்? அதே சமயத்துல வீட்டுக்கு கூப்பிட்டு பேசின அந்த அரசு அதிகாரிகள் கிட்ட இவங்க முறையா நடந்துக்குனாங்களா? இது வந்து என்ன மாதிரியான ஒரு செயல்ன்ட்டு பல கண்டனங்கள். அதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பேசியிருக்கும்போது, இவங்க மிகப்பெரிய ஒரு சோஃபால வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஸோ அரசு அதிகாரிகள் எல்லாருமே பிளாஸ்டிக் சேர்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பேசிக் மரியாதை கூட குடுக்கல. அப்படின்ட்டு பல கண்டனங்கள், பல எதிர்ப்புகள் வந்து குவிஞ்சுகிட்டு இருக்குங்க. இப்படியெல்லாம் அரசு அதிகாரிகளை வந்து நடத்தக்கூடாது. இவங்க மகாராணி மாரி போயிட்டு சோஃபால உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அத்தனை அரசு அதிகாரிகளும் சுற்றி பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. என்னங்க நியாயம் இது? அப்படின்ட்டு வந்து ஒரு கண்டனங்களாக எழுந்திருக்கு, விமர்சனங்களாக எழுந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ சோசியல் மீடியாவுல வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அதற்கேற்பவர் அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷனும் இப்போ வந்து குடுத்துருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து என்னுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அதனால தான் அது வந்து அப்படி காட்சி அளிச்சிருக்கு. இதுல வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாரி நிறைய விஷயங்கள சொல்லி அதற்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல அந்த டிவிகே எம்எல்ஏவை வந்து ஒரு தரப்பு மக்கள் மட்டும் எதிர்க்கல. எங்க டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் நெறைய பேர் அவங்கள வந்து விமர்சனப்படுத்தியிருக்காங்க. அவங்க செஞ்சிருக்கிறது தப்பு அப்படின்ட்டு பல வீடியோக்கள் இப்ப இணையத்துல வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வாறெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்படி இருந்தாங்கன்ட்டு தான் நீங்க வந்து மாற்றுக்கு வந்திருக்கீங்க. மாற்றுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்களே இப்படியெல்லாம் பண்ணலாமா? அப்படின்ட்டு பல விஷயங்கள் இப்ப வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கரம்பக்குடி அப்படின்ற ஒரு ஏரியா பக்கத்துல இருக்கக்கூடிய சந்தம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 35 வயது பெண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வாய் பேச முடியாது. காது கேளாத ஒரு பெண் அவங்க. மாற்றுத்திறனாளி அவங்க. ஸோ அப்பேற்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலங்குடி அப்படின்கின்ற அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய பாச்சிக்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு அரிசி ஆலையில வந்து வேலை செய்றாங்க. தனியார் அரிசி ஆலை. அதுல வேலை செஞ்சுட்டு ரீசென்ட்டா போன சண்டே அவங்க என்ன பண்றாங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணும்போது, கார்ல 2 நபர்கள் வரானுங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் போதையில இருப்பதாக நியூஸ் சேனல்ஸ்லயும், செய்தி ஊடகங்கள்லயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்தவனுங்க, அந்த பெண்ண வந்து வண்டியில வந்து ஏறு, கார்ல வந்து ஏறு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் வந்து இல்ல நான் வரல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க அவங்க வலுக்கட்டாயமாக அந்த பெண்ண வந்து கார்ல ஏற்றியதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஏத்தி அந்த பெண்ண வந்து பாலியல் சீண்டல் குடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துப்பட்டு வரலன்றதால, அந்த பொண்ண வந்து போட்டு தாக்கியிருக்காங்க அப்படின்கின்ற அந்த நியூஸ் வெளிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முந்திரி காட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அப்படின்ற இந்த நியூஸ கேட்கும்போது உண்மையா டென்ஷனா இருக்குதுங்க. எது நடந்தாலும் இது வந்து ஒரு தொடர்கதையா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மன ஆதங்கம் இப்போ மக்களுக்கு மத்தியிலேயே எழுந்திருக்கு. அதே சமயத்துல அவ்ளோ கேவலமான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு அந்த பெண்ண வந்து அந்த கார விட்டு தூக்கி வெளிய வீசியிருக்காங்க. அந்த காட்டுலயே நைட் ஒரு 8 மணி அளவுல. அங்கேயே தூக்கி வீசிட்டு அவனுங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெண் வந்து உடம்பு முழுக்க வலியோட, கஷ்டத்தோட அங்கேருந்து நகர்ந்து நகர்ந்து ரோட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பெண் காவலர் ஒருத்தவங்க வந்து அவங்கள வந்து பார்த்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. சைகையின் மூலமாக அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த துயரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கூப்ட்டு 108 மூலமாக அ மருத்துவமனையில கொண்டு போயிட்டு சேர்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சேகர், இந்த மாரிமுத்து அப்படின்ற இந்த நபர்களை வந்து போலீஸ் வந்து தேடி வந்திருந்தாங்க. ஸோ இதுல வந்து இந்த மாரிமுத்து அப்படின்ற இந்த நபரை மட்டும் போலீஸ் வந்து புடிச்சுட்டாங்க. ஸோ இப்ப சேகர் அப்படின்ற ஒரு நபர் வந்து தலைமறைவா இருக்காரு. இது சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரைக்ஸும் போய்க்கிட்டு இருக்கு. அவரை வந்து அரெஸ்ட் செய்யணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக்ஸும் இந்த இடத்துல வந்து போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல முறையான வசதிகள் வந்து செஞ்சு குடுக்கல. அந்த பெண்ண வந்து கீழ படுக்க வச்சிருக்காங்க. இப்படிதான் நடத்துவீங்களா? அப்படின்ட்டு பல பிரச்சனைகளும் இந்த இடத்துல வந்து எழுந்திருக்கு. உண்மையாவே இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ ஒரு காது கேட்காத, வாய் பேசாத
பெண்ண போய் இப்பேற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல்ல ஈடுபடுத்தியிருக்கானுங்களே! இத என்ன மாரியான ஒரு மனநிலைன்றது எனக்கு வந்து புரியலங்க. இந்த இடத்துல வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப டென்ஷனா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஆட்சி மாற்றம் நடந்தாலும், என்ன நடந்தாலும் பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அவலநிலை வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸே கிடையாதா? நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து படங்கள்ல அவர் வந்து நடிச்சு, அவரு செய்யக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்து நம்ம கிளாப் தட்டுவோம். அவரு இந்த விஷயத்துல வந்து என்ன மாரியான ஒரு ஆக்ஷன் எடுக்க போறாரு? அது வந்து கிளாப் தட்டக்கூடிய ஒரு ஒரு ஆக்ஷனாக இருக்கணும் அப்டின்ட்டு பல பேர் இப்ப அவங்களுடைய அந்த குரல்களை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாவங்க உண்மையாவே ரொம்ப பாவம். ஓ அந்த பெண்ணுக்கு வந்து 35 வயசு ஆகுது. யாருமே துணை கிடையாது. அவங்க அம்மா மட்டும் தான் துணை. ஸோ அவங்க வந்து அந்த அந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்களா? அந்த நைட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வரல. அப்போ அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய உறவினர்கள்லாம் கதறி துடிச்சு எல்லா இடத்துலயும் தேடி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாரி ஒரு நியூஸ் போயிருக்கு. அவங்க இத கேட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்கன்றத வந்து சோசியல் மீடியால வந்து பார்க்க முடியுது. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த இடத்துல நெறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, எங்கேருந்துங்க வந்து இந்த தைரியம்? என்ன பண்ணிட்டு போறாங்க? கூட்டு போயிட்டு ஜெயில்ல தானே போட போறாங்க. வேற இத தாண்டி என்ன நடந்துற போது? எப்படிங்க இந்த மாரி அப்பாவிகள வந்து இப்படி பண்ணலாம்? அப்படின்ட்டு பல தரப்பினர் இப்ப பல கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வராங்க. ஸோ அந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நம்மளையே யோசிக்க வைக்குது. ஸோ இது வந்து ஒரு தொடர் கதையாக இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா? ஸோ நம்மளுடைய டிவிகே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கு அவங்க முக்கியமா நல்ல ஸ்டெப்ஸ எடுப்பாங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது போன்ற சம்பவங்களுக்கு ஒரு எண்டே கிடையாது. எத்தனையோ நியூஸுங்க. ஒவ்வொரு நியூஸும் பேசும்போதும் அத பார்த்துட்டு, அத பத்தி கேட்டுட்டு, அப்படியே மறந்துவிட்டு வேற ஒரு நியூஸ். இந்த மாரி நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. பட் அதற்கான அந்த தடுப்பு முறைகள் வந்து ரொம்ப வீரியமா இருக்குதான்னு பார்க்கும்போது கேள்விக்குறி தாங்க. ஸோ இதுவும் ஒரு தொடர் கதையா? அப்படின்ற இந்த வார்த்தைகளோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இது போன்ற சம்பவங்கள் வந்து அடுத்து நிகழக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. பட் என்ன பண்றது? அடுத்த சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அது எப்போ நடக்காம தடுக்கப்படுதோ, அப்பதான் நம்ம வந்து சிறந்த முறையில நம்மளுடைய சமூகம் வளர்ந்து நிக்குதுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த இடத்துல வந்து திருப்பியும் சொல்றேன். மனிதர்கள் நம்ம மாறாம வேற எதுவுமே யாருமே வந்து மாற்ற முடியாது. ஸோ இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.